நீங்க இப்பதான் ஃபைவர்க்குள்ள புதுசா வந்திருக்கீங்க, இப்பதான் புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் 90% ஆஃப் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்கேமர்ஸ் மெசேஜ். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 150 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஃபைவர்ல இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வருது, இது வந்துட்டு உண்மையான கிளைண்ட் மெசேஜஸா இல்ல ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு எது ஸ்கேமர்ஸ் மெசேஜ் எது உண்மையான கிளைண்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட பேர் கார்த்திக் முருகவேல் and I run a creative and performance marketing agency and I upload contents related to freelancing, money and career based videos. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கேம், இமெயில் ஐடி. அந்த 100-150 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு சொன்னால, அதுல 100 பேர்கிட்ட இந்த ஒரு டைப் ஆஃப் மெசேஜ் தான் காமிச்சு இது வந்துட்டு உண்மையாலுமே கிளைண்ட் கிட்ட இருந்து வந்த மெசேஜா இல்ல வந்துட்டு ஸ்கேமர்ஸ் இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது டெஃபினட்டா ஸ்கேம் தான். லைக் என்ன மாதிரினா, அவங்களால வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நம்மளோட இமெயில் ஐடி கேட்பாங்க. நம்மளோட இமெயில் ஐடி தந்தாதான் அவங்களால ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு மெசேஜை உங்களுக்கு அனுப்புவாங்க, ஒரு உருட்டு ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்களுக்கு அனுப்புவாங்க. தயவு செஞ்சு டோன்ட் ஃபால் ஃபார் இட். தட்ஸ் பியூர்லி அ ஸ்கேம். அந்த மெயில் ஐடி வச்சு தான் உங்க பேபாலோட அக்கௌண்ட்டை அட்டை போடுவாங்க. ஏன்னா உருட்டு அப்படி. கேர்ஃபுல்லா இருங்க. நம்பர் 2, அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன். சில பேர் வந்துட்டு அன்வான்ட் லிங்க்ஸ் எதுவும் சென்ட் பண்ணாங்கன்னா தயவு செய்து கிளிக் பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபைவர்ல லிங்க்ஸ் எதனா கிளைண்ட் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன லிங்க் அது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. உங்களோட சர்வீஸ்க்கு அது ரிலேட்டபிளா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா அந்த லிங்க் உங்களுக்கு தேவையா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ அன்வான்டா ஒரு லிங்கை அனுப்பிச்சு அந்த லிங்க் குள்ள போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகல, வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி அந்த லிங்க் குள்ள போய் வைப்பாங்க. ஸோ அது ஏதாவது ஒரு மால்வேர் லிங்கோ அதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு வைரஸ் ஜிப் ஃபைல் மாதிரி எதனா சென்ட் பண்ணாங்கன்னா உங்களால அது கண்டு கூட பிடிக்க முடியாது. ஸோ யூல் ஈஸிலி கெட் ஹேக். நம்பர் 3, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம். சில பேர் ஹாய் மெசேஜ் மீ ஆன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மெசேஜஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அந்த மாதிரி மெசேஜஸ் வந்துச்சுன்னா கைண்ட்லி இக்னோர் இட். டெலிகிராம் லிங்க் மாதிரி ஒன்று சென்ட் பண்ணி டெலிகிராமுக்கு உங்களை வர வச்சிருவாங்க. ஸோ ஒர்க்ஸ் ஏதாவது வேணும்னா அது மூலியமா உங்களுக்கு ஒர்க்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு காசு எதுவுமே தராம அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுறேங்க. நம்பர் 4, ஃபேக் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட். நான் வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜ்ல கிரியேட் பண்ணும்போது எனக்கே இந்த மெசேஜ் வந்துச்சு. என்னன்னா, ஃபேக்கான பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், நீங்க வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏமாத்தி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அது மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பிகினர்ஸ்க்கு தெரியாது. பிகாஸ் ஃபைவரோட பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டேஷ்போர்ட்ல தான் தெரியும். அவங்க ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபைவரோட டேஷ்போர்ட்ல தான் வரும். ஓகேவா? அப்படி எதுவும் காட்டலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆர்டரே பிளேஸ் ஆகல, அவங்க பேமெண்ட்டுமே பண்ணல. அவங்க பேமெண்ட் வெளியே பண்றதுக்கான அவசியமே கிடையாது. அப்படி சப்போஸ் வெளியே நான் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணியிருக்கேன், அது வந்துட்டு ஃபைவர் ஹோல்ல வச்சிருக்கு, நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னா முதல்ல போய் உங்க டேஷ்போர்டை பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை ஏதாவது சென்ட் பண்ணாங்கன்னா அப்படியே தட்டி விட்டுருங்க அவங்கள. பி கேர்ஃபுல். நம்பர் 5, அட்வான்ஸ் அமௌண்ட். இது ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் தான். என்னோட ஃப்ரெண்டுக்கு இது நடந்துச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்துட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் பேர், அது சில கோளாறான பீஸுங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் தரேன், நீங்க வந்துட்டு எனக்கு 2000 or 3000 rupees ஃபர்ஸ்ட் பே பண்ணுங்க அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி, நான் வந்துட்டு உங்களுக்கு அதை அப்புறமா ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸிங்க வரும். ஸோ அதுகிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்பர் 6, அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் ஸ்கேம்ஸ். இந்த ஒரு ஸ்கேம் வந்துட்டு ஃபைவர்ல மட்டும் இல்லாம ஃப்ரீலான்சர்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய பேர் பண்றாங்க. ஒரு லிங்க் மாதிரி சென்ட் பண்ணிட்டு அது கூட ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அமைச்சிடுறாங்க. லைக் யுவர் அக்கௌண்ட் வில் பி சஸ்பெண்டட் இன் 24 hours சொல்லிட்டு ஒரு வேர்டிங் மாதிரி அமைச்சிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்மளோட ஃபைவர் ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லிங்க் உள்ள போயிடுறாங்க. ஸோ அந்த லிங்க் உள்ள போயிட்டு வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு லிங்க் மாதிரி சென்ட் பண்ணிடுறாங்க. அதுவுமே ஒரு வைரஸ் லிங்க் தான். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா there's a lot of chance that you may get hacked. And ஃபைனலா 7th ஒன் வந்து பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ஸ்கேமர் எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்ல கேட்டிருந்தீங்க. என்னன்னா, மினிமம் பேலன்ஸ் 20,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபைவர் கிட்ட இருந்து ஏதோ மெயில்லாம் வருது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இது வந்துட்டு எனக்கு புதுசா இருக்கு. லைக் பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது, எனக்கு அந்த மாதிரி மெயில் அது வந்தது கிடையாது. இந்த விஷயம் வந்துட்டு லைக் 20,000 இருந்தாதான் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுவேன், உங்களுக்கு ஆர்டர்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவர்ல இருந்தும் யாருக்குமே எந்த மாதிரி மெசேஜஸும் மெயில்ஸும் வந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு தான் டைரக்டா மணி வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி த்ரெஷோல்ட் லிமிட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் ஃபைவர்ல வர ஸ்கேம் மெசேஜஸ்லாம் எப்படி இருக்கும் அண்ட் அதெல்லாம் எப்படி நீங்க டேக்கிள் பண்ணலாம் அண்ட் அதுக்கிட்ட எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருப்பேன். அண்ட் உங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கும் ஃபைவர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி காசு சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எஸ் யூ கேன் ஏர்ன். பட் அதுக்குன்னு சில ஒரு ப்ராசஸ் இருக்கு. சில பேருக்கு ஒரு வாரத்துலேயே ஆர்டர்ஸ் வரும், சில பேருக்கு ஒரு மாசத்துல வரும், சில பேருக்கு 3 மாசம் ஆகுமே ஆர்டர்ஸே வராமல் இருக்கும்.
ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். நீங்கள் என்ன சர்வீஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இது கம்ப்ளீட்டாக டிபெண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவை அப்படின்னா என் கூட 1-on-1 செஷன் அட்டன் பண்ணுங்க. நான் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா ஆல்சோ ஃபைவர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, கிக் எப்படி கிரியேட் பண்றது, நான் அதோட கம்ப்ளீட் டியூட்டோரியல் நான் ஆல்ரெடி பிளேலிஸ்டா வச்சிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ முடிஞ்சவொடனே அந்த வீடியோவை பாருங்க. ஸோ வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். ஹாப்பி லேர்னிங்.